தமிழகத்துல முதல் நாள் அதிகமாக கலெக்ஷன் பண்ண டாப் 10 ஃபிலிம்ஸை பத்தி தான் பேச போகிறோம். டாப் 5 ஃபிலிம்ஸை பத்தி தான் பேச போகிறோம். இதுல விடாமுயற்சி திரைப்படம் எத்தனாவது இடத்துல இருக்கு. விடாமுயற்சி திரைப்படம் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட வசூல் பிரேக் பண்ணிடுச்சா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சொல்லப்போனா தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை விட விடாமுயற்சி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் 300 மடங்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைத்திருந்தது. இவன் பெங்களூர், முக்கியமா பெங்களூர் சிட்டில விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 40,000 டிக்கெட் மேல சோல்ட் ஆகி இருந்தது. இங்க இந்த சைடு பார்த்தா கோ திரைப்படத்துக்கு வெறும் 30,000 டிக்கெட் தான் சோல்ட் ஆகி இருந்தது. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, விடாமுயற்சி திரைப்படம் கோ திரைப்படத்தோட வசூல் பிரேக் பண்ணிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டாப் 10 லிஸ்ட் எடுக்கலாம். ஸோ டாப் 10ல தமிழ்ல ரிலீஸ் ஆன திரைப்படங்களை அதிகமான கலெக்ஷன் பண்ண திரைப்படங்களை எடுக்கலாம், விடாமுயற்சி இல்லாம. அதாவது நம்பர் 1 இடத்துல தளபதி விஜய் அவர்களோட லியோ திரைப்படம் தான் இருக்கு. லியோ திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 146 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுதான் நம்பர் 1 பிளேஸ். இரண்டாவது இடத்துல தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் தான் இருக்கு. ஸோ கோ திரைப்படம் உலகம் முழுவதும் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 126 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வேட்டையன், அதுக்கப்புறமா ஜெயிலர், இந்த மாதிரி திரைப்படங்கள் லிஸ்ட்லாம் இருக்கு. இந்தியன் 2, கங்குவா, அந்த லிஸ்ட்லாம் இருக்கு. ஸோ இதுல விடாமுயற்சி எத்தனாவது இடம் பிடித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்குவாவுக்கும் கீழே தான் விடாமுயற்சி பண்ணியிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல விடாமுயற்சி திரைப்படம் 17 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழகத்துல இந்த திரைப்படம் 25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியா அளவில் விடாமுயற்சி திரைப்படம் 35 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு பெரிய நம்பரான கலெக்ஷன் தான். ஆனாலுமே கங்குவா திரைப்படத்தை விட கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதுக்கு நாம நியாயம் சொல்லலாம். ஏன்னா கங்குவா திரைப்படம் ஒரு பெரிய பேன் இண்டியா சப்ஜெக்ட் திரைப்படம். சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்கும் திரைப்படம். அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படம் ஒரு 12,000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆன திரைப்படம். அதனால் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் 76 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனா விடாமுயற்சி திரைப்படம் 76 கோடி ரூபாய் அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கிடையாது, வெறும் 55 கோடி ரூபாய் தான். ஸோ தமிழக ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது தமிழகத்துல விடாமுயற்சி திரைப்படத்தோட கலெக்ஷன் இன்னுமே லோ அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, சர்க்கார் திரைப்படம் 34 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. வலிமை திரைப்படம் 36 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ லியோ திரைப்படம் 40 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இந்த திரைப்படத்தோட வசூல் எல்லாத்தையும் விடாமுயற்சி பிரேக் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் ஸ்கிரீன் கவுண்ட் மற்ற திரைப்படங்களை விட அதிகமாவே கொடுத்திருந்தாங்க. சொல்லப்போனா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ஸ் தமிழகத்துல கொடுத்திருந்தாங்க. ரெட் ஜெயண்ட் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதால் 50,000 ஷோ மேல ஃபர்ஸ்ட் ஷோ போடப்பட்டது. இது எல்லாமே இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு ஷோஸ் எந்த திரைப்படத்துக்கும் கொடுத்தது கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் கொடுத்தது கிடையாது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா கலெக்ஷன் வெறும் 25 கோடி தான் முதல் நாள் கலெக்ஷன் நினைக்கும் போது இது வேட்டையன் திரைப்படம் அளவுக்கு தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நிரூபித்திருக்கு. மேபி அடுத்தடுத்த நாட்கள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. பொதுவா அஜித் விஜய் திரைப்படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் அடுத்தடுத்த நாட்கள் படத்தை பார்க்கும்போது மேபி படத்தோட வசூல் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எதுவாக இருந்தாலும் செகண்ட் டே தேர்ட் டேக்கு அப்புறமா தான் நமக்கான ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட் இந்த படம் ப்ராஃபிட் ஆகுமா இல்லை லாஸ் ஆகுமா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?